வணக்கம். மூன் செய்திகளுக்கான ஸ்ரீ டிவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆரியூர் சர்க்கரை ஆலை விவசாயிகள் போராட்டம். பாக்கி தொகையை பெற்றுத் தர வேண்டுமென தமிழக முதல்வருக்கு கடிதம். மூப்பனார் பிறந்தநாள் கொண்டாட்டம். முதல்வர், சபாநாயகர் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. அரசு பள்ளிகளில் அறிவியல் கண்காட்சி. பல்வேறு படைப்புகளை பார்வைக்கு வைத்து திறமையை வெளிப்படுத்திய மாணவர்கள். இனி விரிவான செய்திகள். கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகையை பெற்றுத்தர வேண்டுமென தமிழக முதல்வருக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஈடுபட்டனர். கரும்பு விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகையான 3002 ரூபாயினை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதல்வருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தை ஆரியூர் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுவினர் நடத்தினர். இதற்கு முருகையன் தலைமை தாங்க ரவி, ஜெயராமன், சீனு செல்வரங்கம், ராஜசேகர், சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கரும்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். அரசு அறிவித்த விலையை 2013-14 ஆண்டிற்கான விலையை இதுவரை இந்த EID பேரி சர்க்கரை ஆலை நிர்வாகம் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் கடந்த 4ஆம் தேதி 4/7 இங்கே ஒரு 4/7 கண்டன ஆர்ப்பாட்டம் 4/8 கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். 4/5/8 மீண்டும் ஒரு சென்னையிலே ஒரு பெரிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். எங்கள் கோரிக்கையில் இதுவரை ஏற்கப்படவில்லை. எனவே இப்பொழுது தமிழக முதல்வருக்கு நாங்கள் கடிதம் மூலமாக எங்களுடைய நிலுவைத் தொகையை பெற்றுத் தருமாறு கடிதம் மூலமாக வேண்டுகோள் வைத்து இருக்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் எங்கள் அடுத்த கட்ட போராட்டம் சென்னையை கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்ற மாதம் நடத்தினோம். இந்த மாதம் 4ஆம் தேதி வள்ளுவர் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டத்திலே பிரம்மாண்டமான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம். அதன் பிறகு தமிழக அரசு புதுச்சேரியிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் சர்க்கரை ஆலைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கை பிறகும் இந்த சர்க்கரை ஆலை விவசாயிகளை எப்படி விழுங்குகிறதோ அதே போல மாநில அரசாங்கத்தையும் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக நேரடியாக முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுவையில் மூப்பனார் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் காங்கிரசின் முன்னாள் தலைவர் மூப்பனார் பிறந்தநாள் விழா செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலத்தில் அமைந்துள்ள மூப்பனாரின் உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன் மற்றும் வாரிய தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு மூப்பனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கதிர்காமம் மற்றும் உழவர்கரை அரசு பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் மாணவ மாணவியர் தங்கள் அறிவியல் படைப்புகளை பார்வைக்கு வைத்திருந்தனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2014-15 கல்வி ஆண்டிற்கான அறிவியல் மற்றும் கலை கண்காட்சி தொடக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் சுமதி தலைமை தாங்கினார். பள்ளியின் மூத்த ஆசிரியர் செந்தில்குமார் வரவேற்க, விரிவுரையாளர் சுதா, தலைமை ஆசிரியர் மனோகராபாய் முன்னிலை வகித்தனர். புதுவை அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை இயக்குனர் துவாரகாநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பல்வேறு தலைப்புகளில் 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவர்கள் காட்சிக்கு வைத்திருந்தனர். அவர்களின் வழிகாட்டும் ஆசிரியர்களாக கமலா, முத்து, ஜான்சி, ஜான் போஸ்கோ, வாசு, வரதராஜன் ஆகியோர் செயல்பட்டனர்.
கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியினை பள்ளி துணை முதல்வர் சோமசுந்தரம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு விரிவுரையாளர் பக்தவச்சலம் தலைமை தாங்கினார். கண்காட்சியில் மேல்நிலை பிரிவில் 55 காட்சி பொருட்களும், உயர்நிலை பிரிவில் 75 காட்சி பொருட்களும், நடுநிலை பிரிவில் 90 காட்சி பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தது. பரிசுக்கான காட்சி பொருட்களை விரிவுரையாளர் சரஸ்வதி, சாந்தகுமாரி, கிருஷ்ணமூர்த்தி, ராஜவேலு ஆகியோர் நடுவர்களாக இருந்து தேர்வு செய்தனர். கண்காட்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் சேகர், குலசேகரன், ரவிச்சந்திரன், பாரதி, செண்பகவல்லி, விஜயலட்சுமி, ராஜகுமாரி ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் பல்வேறு டிசைன்களில் நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் மேலாளர் கூறுகையில், வணக்கம் சார். புதுச்சேரியில் ராஜா தேட்டர் ஆப்போசிட்டில் நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் புதுசாக லான்ச் பண்ணிக்கிற கலெக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. சார், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலில் மந்த்ரா கலெக்ஷனுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் கலெக்ஷனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, அதில் வந்து அன்னப்பச்சியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து அப்படியே வெட்டிங் செட். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங் செட் அப்படின்னா ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங் இயரிங் வருது. அதோட உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒட்டியானமும் அதுக்கு மேட்சிங்காகவே வந்துடுதுங்க. உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோனோட, கெம்பு ஸ்டோனு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எமரல்டோட மிக்சிங்லேயே வருது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கோல்டு பால்ஸோட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வேறு எங்கேயும் இருக்காது. நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் புதுச்சேரியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க கலெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி தருவாங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபினிஷிங், அதாவது யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பாண்டிச்சேரியில் கொடுக்குறோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சில்வரில் ஃபஸ்ட் டைம் ஹால் மார்க்கிங் தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்க முடியலைங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் தான் சில்வர்லேயே ஹால் மார்க்கிங் தராங்க. இன்னொன்று சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகை சேமிப்பு திட்டம். நம்ம நகை சேமிப்பு திட்டம் யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே வேறு எங்கேயும் இல்லைங்க, ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் தான் இருக்குங்க. உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு போட்டோ ஸ்டுடியோ சங்கத்தினர் அன்னதானம் வழங்கினர். உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி போட்டோ அண்ட் வீடியோ ஸ்டுடியோ உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் தலைமையில் மற்றும் செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் அல்ராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். குறிஞ்சி நகரில் உள்ள சாரோன் முதியோர் இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சங்கத்தின் கௌரவ தலைவர்கள், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுஜன தொடர்பாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உலக புகைப்பட தினத்தை கொண்டாடினர். சுருக்கு வலையால் மீன் வளத்திற்கு ஆபத்து, வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுவை அரசு தடை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலிய பிரமுக பறவைகள் விசிட்டேரிக்கு படையெடுப்பு, வேட்டையாடினால் கடும் நடவடிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மீன்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை மின்துறை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், திமுக இளைஞரணி தலைவர் காந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் மற்றும் திமுகவினர் தொழிற்சங்க நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தங்களது 10 ஆண்டு நிறைவை ஒட்டி முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி அரசால் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் 10ஆம் ஆண்டு பணி நிறைவை ஒட்டி புதுச்சேரி அரசு முதியோர் மற்றும் இயலாதோர் இல்லத்தில் உள்ள அனைத்து முதியோர்களுக்கும் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அனைவருக்கும் வேட்டி சேலைகள் அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக வழங்க பெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிவபிரகாசம், கமலன், டேனியல், கணபதி, வெங்கடேசன், மதனகோபால் மற்றும் ஆசிரியர் நண்பர்கள் செய்திருந்தனர். புதுவை கடல் பகுதியில் தடை விதிக்கப்பட்ட சுருக்கு வலைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மற்றும் தமிழக கடல் பகுதியில் மீன் இனப்பெருக்கத்தை முற்றிலும் பாதிக்கும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. இந்த வலையில் மீன் குஞ்சுகள் அனைத்தும் சிக்கும் என்ற நிலை காரணமாக அரசு சுருக்கு வலைகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இதுபோன்ற சுருக்கு வலையை பயன்படுத்திய மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் புதுவையில் இதுபோன்ற நடவடிக்கை எதுவும் இல்லை. இதனால் கரையோர பகுதியில் விசைப்படகு மற்றும் பைபர் படகு மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கரையோர மீன்களை நம்பி பிழைப்பு நடத்தும் கட்டுமர மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அருகே உசுட்டேரிக்கு ஆஸ்திரேலிய பறவைகள் அதிகம் வந்திருப்பதால் அவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. வில்லியனூர் அருகே உள்ள உசுட்டேரிக்கு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே வெளிநாட்டில் இருந்து பறவைகள் வருவது வழக்கம். இந்த பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கோடை வெயில் துவங்கும் முன்பாக தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு மழை காலத்திற்கான அறிகுறிகள் தென்படுவதையொட்டி ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் பிளமிங்கோ பறவைகள் கூட்டமாக உசுட்டேரிக்கு வர துவங்கியுள்ளன. பல 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உசுட்டேரிக்கு வந்துள்ள இந்த பறவைகளை சிலர் வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற செயலில் ஈடுபடுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே உசுட்டேரியில் இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள பிளமிங்கோ பறவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஆரியூர் சர்க்கரை ஆலை விவசாயிகள் போராட்டம். பாக்கி தொகையை பெற்றுத் தர வேண்டும் என தமிழக முதல்வருக்கு கடிதம். மூப்பனார் பிறந்தநாள் கொண்டாட்டம். முதல்வர், சபாநாயகர் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை. அரசு பள்ளிகளில் அறிவியல் கண்காட்சி. பல்வேறு படைப்புகளை பார்வைக்கு வைத்து திறமையை வெளிப்படுத்திய மாணவர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.